ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் நெக்கில் ஹைட் 2 இன்ச் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் பார்த்துனோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 2 இன்ச் ஃபிட் பண்ணதை எப்படி நான் நீடில் ஆர்டரு செட் பண்ணணும், ஒரே கலராக எப்படி நம்ம அடிக்க வைக்கணும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேக் நெக்கை ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் அந்த பேக் நெக்கோட ஃப்ரண்ட்டு. இதோட பேக்கில் இந்த பேக் நெக்கோட பேக் சைடு வியூவில் தெரியணும் அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்களா, ட்ரூ வியூ, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடில் வியூவில் நமக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கீபோர்டில் ஹோம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாங்காக இருக்கும். பேக்ரவுண்டு கிரே கலர் மாதிரி பிளாங்காக இருக்கும். இப்போ கீபோர்டில் பேஜ் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்லைன் மூவ் ஆகும். நமக்கு ஃபஸ்ட்டு கலர் நெக்லைன் ஓடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்லைன்லேயே மேலே 2 இன்ச்சு கட் பண்ணதில் அதுலேயே லைன் இருக்கும், அந்த க்ரீன் கலர் இருக்கும் நமக்கு. அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, சைடில் ஷிஃப்ட்டில் ப்ரெஸ் பண்ணால் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதில் அப்படியே கீழே இந்த ஏரோ மார்க்கை வச்சு மவுஸ் வச்சு கீழே இறக்குனீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட தொடர்ச்சி தான், சரிங்களா. இதை போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீபோர்டில் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆட் ஆயிரும். வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோம் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நெக்லைன் தான் நமக்கு ஓடப்போகுது. இதோட சின்ன பிட்டு கீழே இருக்கும். இந்த மவுஸ் வச்சு அப்படியே கீழே இறக்குனீங்க அப்படின்னா அந்த 2 இன்ச்சோட சின்ன பிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதை என்ன ஒன்று செலக்ட் பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நமக்கு ஆட் ஆயிரும். வந்துருச்சுங்களா ஃபஸ்ட்டு. இப்போ ஹோம் கொடுங்க. இப்போ ஹோம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தனுமே ஒரு நெக்லைன் ஃபுல்லாக ஓடும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதோட பகுதி மட்டும்தான், முக்கால்வாசி மட்டும்தான் நமக்கு ரன் ஆச்சு. இப்போ பார்த்தோம்னா டோட்டல் நெக்லைனே நமக்கு ரன் ஆகும், சரிங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்டாப் கோடு. இப்போ செகண்ட் கலர் பார்க்கலாம். பேஜ் டவுன் கொடுங்க கீபோர்டில். செகண்ட் கலர் ரெட் கலரு. இப்போ ரெட் கலர் நமக்கு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஆரம்பித்து லெஃப்ட் சைடு முடியுது. இப்போ அப்படின்றப்ப லெஃப்ட் சைடு நமக்கு இதே ரேட்டு மேலே 2 இன்ச்சில் ஃபிட் பண்ணதில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் ரிவர்ஸு பேஜ் அப்பு கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் நமக்கு போயிடும். போகிறதுக்கு முன்னாடி அந்த 2 இன்ச்சு ரைட் சைடு ஃபிட் பண்ணோம்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதில் அதில் ரெட் கலர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ரெட்டை செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், ரைட் சைடுலேருந்து தான். இப்போ அதை கீபோர்டில் கண்ட்ரோல் எக்ஸு வி கொடுத்துருங்க, பேஸ்ட் ஆயிரும். இப்போ எஸ்கே கொடுத்து ஹோம் கொடுத்து ஓட்டி பாருங்கள். பேஜ் டவுன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கலரு செகண்ட் கலரு வந்துருச்சுங்களா, அதோட தொடர்ச்சி. இப்போ இங்கே ஒரு 2 இன்ச்சு ஃபிட் பண்ணோம் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா 11 இருக்கும், அதான் அந்த கலர் செலக்ட் பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கீபோர்டில் அது பேஸ்ட் ஆயிரும். இப்போ பேஜ் ஆப் கொடுங்க. பேஜ் ஆப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரெட் கலர் ஃபுல்லாக ரன் ஆகும். இப்போ பேஜ் டவுன் பண்ணிங்கன்னா ரெட் கலர் ஃபுல்லாக மூவ் ஆகும். அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து தான் லெஃப்ட் சைடு முடியுது, சரிங்களா. இப்போ மறுபடியும் பேஜ் டவுன் கொடுங்க. இப்போ ரைட் சைடு இருக்க ஆரஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீபோர்டில் கண்ட்ரோல் எக்ஸு வி கொடுத்தீங்க அப்படின்னா அது பேஸ்ட் ஆயிரும். இப்போ பேஜ் டவுன் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிறத ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க, கையை எடுத்துடாதீங்க. கண்ட்ரோல் எக்ஸு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ எஸ்கே கொடுத்துட்டு பேஜ் ஆப் கொடுங்க. இப்போ ஒரு கலர் பேஜ் ஆப் கொடுத்து மறுபடியும் டவுன் பண்ணுங்கள். ஆரஞ்சு ஃபுல்லாக ஓடும். நெக்ஸ்ட் கலர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிங்க்கு. அதே மாதிரி தான் சேமு.
ரைட் சைடு ஆரம்பித்து லெஃப்ட் சைடு முடியுது. அப்போ பேஜ் ஆப் கொடுத்துருங்க. பேஜ் ஆப் கொடுத்து இப்போ ரைட் சைடு இருக்கிற அந்த பிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பிங்க்கு. இந்த பிங்க் என்ன பண்ணணும், கீபோர்டில் கட் பண்ணி கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ பேஜ் டவுன் கொடுங்க. இப்போ இங்கே வந்து லெஃப்ட் சைடு முடிஞ்சிருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு ஒன்று பார்ட் இதில் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் X V கொடுங்க. பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். எஸ்கேப் கொடுத்துருங்க. மறுபடியும் செக் பண்ணோம்னா செக் பண்ணிக்கோங்க. பேஜ் ஆப் ஒரு கலர் ஃபுல்லாக போயிடுச்சு பார்த்தீங்க, பிங்க் ஃபுல்லாக ரிவர்ஸ் போயிடுச்சு. மறுபடியும் பேஜ் டவுன் பண்ணுங்கள். மறுபடியும் பிங்க்கு ஃபுல்லாக நமக்கு சீக்வன்ஸ் வந்துடுச்சு. இப்போ அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா கிரே கலர் வருது, சாரி ப்ரௌன் கலரு. இப்போ பேஜ் அப்பு கொடுத்துருங்க. இப்போ இதில் கிரே கலர் அவ்வளோதான். ஓகே, பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா கிரே கலர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நெக்லைனோடு ஆட் ஆகுது நமக்கு. இப்போ ரிவர்ஸில் வந்து இப்போ மேலே இருக்க இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் X V கொடுத்துருங்க. பேஸ்ட் ஆயிரும். அடுத்து பேஜ் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த இருக்க சின்ன பெட்டியும் கண்ட்ரோல் X V கொடுத்து அதுவும் பேஸ்ட் ஆயிரும். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. பேஜ் ஆப்பில் போய் ஃபுல்லாக நமக்கு அடிச்சிருச்சு. நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாப் கோடு ஆட் ஆகுது பாருங்கள். பிங்க்குக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் கோடு ஆட் ஆகுது. இதில் பார்த்தா நமக்கு வியூவில் தெரியாது. சைடில் இருக்க நீடில் இருப்பா அந்த பாக்ஸில் பார்த்தோம்னா கீழே அப்படியே எக்ஸ்ட்ரா இழுத்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஆட் ஆகிருக்கும். இந்த ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணால் இது நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத சீக்வன்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆயிரும். இப்போ மறுபடியும் ஹோம் கொடுங்க. ஹோம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் கோடு நெக்லைனு, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பிங்க்கு, லாஸ்ட்டாக ப்ரௌனு, அதுக்கப்புறம் நெக்லைனு. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்று ஃபைலில் போய் சேவர்ஸில் போய் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஒன்று பென்ட்ரைவரை வந்து நம்ம சிபியூவில் மாட்டி ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் மிஷினில் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் மிஷின் கொடுத்தீங்கன்னா கீழே ஃபார்மேட் இருக்கும். டஜ்மா ஃபார்மேட்டில் தான் நமக்கு சேவ் ஆகணும். சைடில் வந்து ஏரமாக இருக்கும். அப்படியே கீழே இறக்கணும் அப்படின்னா பென்ட்ரைவ் இருக்கும். இந்த பென்ட்ரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இது பேக் அப்படியே டிஎஸ்டி அப்படியே சேவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பேக் டிசைன் வந்து நமக்கு வந்து பென்ட்ரைவரில் சேவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து மிஷினில் எடுத்து நம்ம ப்ரோக்ராம் மிஷினில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கணும். ஓகே.